நமக்கு மட்டும் தான் எல்லா கஷ்டமும் வருமோ? எல்லாரும் எப்படி இப்படி நார்மலா இருக்காங்க? அப்படின்னு நெனைக்கிற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த நாடகத்த கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாடகத்துல வந்துட்டு மேல் புரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர். அவர சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஏதாவது ஒரு மூவி டெபியூ குடுத்துட்டாங்க. அவங்க கேங்லயே வந்து மூவி கமிட் ஆகல. இதுவரைக்கும் மூவிய பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரே மனுஷன்னா இவர் மட்டும் தான். இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு அவங்க ஃபெலோ கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வந்து சஜெஸ்ட் பண்றாரு. என்ன மாரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்டின்னா, அங்க வந்து ஒரு வாட்ச் குடுக்குறாங்க. அந்த வாட்ச் வந்து வில் டிடெக்ட் ஆர் எமோஷன்ஸ். அந்த டைம்ல நம்ம என்ன எமோஷன்ஸ ஃபீல் பண்றோமோ, அத காமிக்கிற மாரி. இட் குட் பி எ நெகட்டிவ் எமோஷன் ஆர் அ பாசிட்டிவ் எமோஷன். அந்த எமோஷன்ஸ அந்த வாட்ச்ல காமிக்கிற மாரி. அதே சேம் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ஃபீமேல் புரோட்டகானிஸ்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களும் அந்த சேம் வாட்ச் கட்டியிருக்காங்க. ஸோ இதுல வந்து லிமிட்டட் பீப்பிள்க்கு மட்டும் தான் அந்த வாட்ச் குடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்றாங்க? அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி பிவோட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் சீரியஸ். நம்ம திங்க் பண்ணுற விஷயத்தையே வந்து கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சீன் இருக்கும். அதில் வந்து நம்ம மேல் ப்ரோட்டகானிஸ்ட் விச் இஸ் ஹங் டொங் மேன், ஹி வாஸ் கோயிங் த்ரூ அ வெரி பேட் டே. சச் அ பேட் டே தட் ஹீ மைட் டேக் சம் பேட் டெசிஷன்ஸ். அவர் லைஃப்பில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப சேடாக அவங்க ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அப்போ பாத்ரூமில் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அங்கே வந்து அவங்க அண்ணா வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செகண்டில் அவரோட எமோஷன்ஸை சென்டர் பண்ணி அவரோட ப்ரியாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணி எப்படி அவங்க அண்ணாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட எய்மாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் எனக்கு எப்படி கண்ணு கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க அண்ணா எந்த ஒரு பேட் டிசிஷன் எடுத்துடக்கூடாதுன்னு வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் அவங்க லைஃப் பெட்டராக இருக்குது, இவங்க லைஃப் பெட்டராக இருக்குது அப்படின்னு. எல்லாத்து லைஃப்பும் ஒரே மாதிரி மெசரபிள் தான் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ யாரெல்லாம் வந்து அவர் வந்து பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, உனக்கு அறிவே இல்லை, வாயே மூட மாட்டேன், உனக்கு என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எப்படி வந்து அவர் பாராட்டி அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் கூட வந்து உட்காந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீமேல் கேரக்டர் போர்ட்ரே பண்ணி இந்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷி டிடன்ட் ஹேவ் அ குட் சைல்ட்ஹுட். ஆனாலும் ஷீ ட்ரைஸ் டு பி த பிக்கர் பர்சன், பெட்டர் பர்சன் தேன் எவ்ரி ஒன் இன் த ரூம். ஷி இஸ் ஸோ செல்ஃப் சஃபிஷியன்ட். யாரை நம்பி அவங்க இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக பவர்ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னதான் வெளியே வந்து ஷீ இஸ் லைக் அன் ஆக்ஸ், கோடாரி மாதிரி வெட்டுற மாதிரி, வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி டைரக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சனாக இருந்தால் கூட ஷீ வாஸ் நாட் ஏபிள் டு ரெக்கவர் ஃப்ரம் ஹர் பேட் பாஸ்ட். லைக் ஷீ ஃபீல்ஸ் லைக் தட் ஷீ இஸ் அபேண்டன்ட், லைக் ஷீ இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஹவு ஆர் மேல் ப்ரோட்டகானிஸ்ட் மேக்ஸ் ஹர் ஃபீல் டிஃப்ரெண்ட் இஸ் சம்திங் விச் ஐ அப்சல்யூட்லி லவ். இஃப் யூ லைக் மை மிஸ்டர் அண்ட் மை லிபரேஷன் நோட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் ஸ்க்ரீன் ரைட்டர் தான் வந்து இந்த சீரியஸ்க்கும் வந்து ஸ்க்ரீன் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பேட்டர்னை வந்து என்னால் இதில் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ப்ளீஸ் வாட்ச் தி சீரியஸ் அண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ். சொல்லுங்கள். ஐ எம் ஸோ க்யூரியஸ் அபவுட் வாட் எவ்ரிபடி திங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.